ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது YT ஸ்டுடியோ ஆப்பில் இம்பார்ட்டனாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஜராக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக நம்ம வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை இப்போ வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோலாம் நமக்கு வந்து வீடியோ செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, குறிப்பிட்டு கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மாதிரி இதுலேயும் டேஷ்போர்டுக்கு அப்புறம் வீடியோஸுங்கிறத கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா வீடியோஸ்லையுமே இந்த மோர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஜஸ்ட் வந்து வீடியோஸ் சைட்டில் உங்களுக்கே தெரியும் 3 டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேர் வீடியோ, எடிட் வீடியோ, அதுக்கப்புறம் ப்ளே வீடியோ, யூடியூப்பில் ப்ளே பண்ணுறது, அதுக்கடுத்து டெலிட் வீடியோ, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதில் வியூ மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனும் இருக்குது. அதை எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி மோர் ஆப்ஷன் எல்லாமே அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி வியூ மோர் கொடுக்கும்போதும் அதில் வந்து இருக்கும். அதே சமயம் சர்ச்சுக்கான மேலே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. லைவ் ஆப்ஷன் இருக்குது. லைவ் போக எக்ஸ்ட்ராவாக ஷார்ட்ஸும் இருக்குது. லைக் நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் வந்து உங்களுடைய சேனலில் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஜஸ்ட் வந்து என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்க்குறேன். என்னென்ன வீடியோஸ் பப்ளிக்கில் இருக்குது, என்னென்ன வீடியோஸ் ப்ரைவேட்டில் இருக்குது, மானிட்டேஷன் இனேபிள் பண்ணியிருக்கேனா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷார்ட்ஸ்க்கான விஷயமும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக லைக் இந்த மோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 3 கூட கிளிக் பண்ணோம்னா அதில் வீடியோஸ்க்கு பிறகு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக நமக்கு தெரியாத மாதிரி லைக் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. நம்மளுடைய YT ஸ்டுடியோ ஆப்பில் ஜஸ்ட் நம்ம ஷார்ட் வீடியோ மேக் பண்ணியிருக்கோமா, லைவ் மேக் பண்ணியிருக்கோமா, ஜஸ்ட் நம்ம நார்மல் வீடியோஸ் தான் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு கிளியரான ஆப்ஷனாக இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான், பட் முக்கியமான ஒன்று எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் இந்த ஒரு 3 விஷயங்களும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷனாக YT ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா அவரை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.